கர்த்தர் நல்லவர். அந்த தலைப்புல தான் நம்ம இது 11வது தொடர் வந்திருக்கிறோம். சங்கீதம் 23. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவருடைய ஆஹ், நல்ல தன்மையில எந்த குறையும் இல்லை. ஏன்னா அந்த 6வது வசனம் ஆரம்பத்துல என்ன போட்டுக்குதுன்னா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், சாரி அது இல்ல, ஆஹ், ஆமா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என் உயிருள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆனா ஒரு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, அதாவது ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல, நான் எதிர்பார்க்கிறபடி அங்க அந்த வார்த்தை இருக்குது. ஒரு வார்த்தை அங்க மிஸ் ஆகுது. அது நம்ம தெளிவா அப்புறமா கொஞ்சம் தூரம் போன பிறகு உங்களுக்கு புரியும். என் ஆயுள் முழுவதும் உமது நன்மையும் இரக்கமும் என்னோடு இருக்கும். ஈஸி டு ரீட் வெர்ஷன், அந்த தமிழ் ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல இந்த இரக்கம் என்ற வார்த்தை அங்க இருக்குது. ஓகே. நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பயங்கள் இருந்திருக்கும் இல்ல? தோல்வியின் பயம், இல்ல லாஸ் ஆயிடும்னு சொல்லி பயம், இல்ல என்ன ஜனங்க ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா, தள்ளி விடுவாங்களான்னு சொல்லி பயம், எதிர்காலத்தின் பயம். இந்த பயங்களுக்கு எல்லா பதில் இந்த வசனத்துல இருக்குது. அது பார்க்க போறோம் நம்ம. ஆனா இந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா, சங்கீதம் 23 1வது வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் அது அந்த ஆடுகள் பத்தி கிடையாது, சூழ்நிலை பத்தி கிடையாது, தேவைகள் பத்தி கிடையாது, கர்த்தர் பத்தி. கர்த்தர் தான் அதுல மையப்பொருளா இருக்கார். இட்ஸ் ஆல் அபவுட் காட். ஸோ எப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட பயத்தை பத்தி நீங்க நினைச்சு பயப்படும் போது இந்த வசனத்தை நினைங்க. ஏன்னா அவருடைய நன்மையும் இல்ல அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் என்னை பின்தொடரும். நான் பிறந்ததுல இருந்து நான் சாகர வரைக்கும் என்னை பின்தொடரும். ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு 30 வயசு இருக்கும் போது, இல்ல 35 வயசு இருக்கும் போது, இல்ல 20 22 வயசு இருக்கும் போது நான் கர்த்தருடைய பந்தி அந்த ஆடு மந்தையில சேர்றேனாக்கா, அந்த வயசுல இருந்து என் ஆயுள் முழுவதும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும், இந்த 2 வார்த்தைங்க நினைச்சிங்க. ஏன்னா அந்த பழைய டிரான்ஸ்லேஷன்ல இந்த இரக்கம் என்ற வார்த்தை இல்ல, நன்மையும் கிருபையும் சொல்லி இருக்குது. ஸோ இதுதான் கொஞ்சம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்க போறோம் இந்த செய்தியில. ஸோ அது எப்பவுமே அந்த அந்த 2 காரியங்கள் எப்பவுமே நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வசனத்திலே ஆரம்பத்திலே பார்க்கிறோம். ஸோ கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்வதனால நான் பயப்பட மாட்டேன். ஆனா முதலாவது பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு எதிர்காலத்தை பற்றி நான் பயப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தரின் நன்மை என்னை கண்காணித்து வருகிறது. கர்த்தரின் நன்மை, the Lord's goodness watches over me. கர்த்தரின் நன்மை என்னை கண்காணித்து வருகிறது. கர்த்தர் நம்மளை உருவாக்குந்து, நம்மளை நேசிக்க, நம்மளை அன்பு செலுத்த, அதே நேரத்துல நாம் திருப்பி கர்த்தர் இடத்துல அன்பு செலுத்த அவர் உருவாக்குனார். ஆனா பாவம் வந்ததுனால அந்த அந்த உறவு கட் ஆயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுத்துதல் மூலம் திருப்பி கர்த்தர் அந்த லிங்கை உருவாக்குனார். ஸோ இயேசு கிறிஸ்துவின் வழியா நம்ம கர்த்தர்கிட்ட திருப்பி போய் சேர்றோம். கர்த்தர் தொடர்ந்து அவருடைய அன்பு நம்ம மேல காட்டுறாரு. ஆனா கர்த்தருடைய கண்காணிப்பு எப்பவுமே நம்ம மேல இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் கவனிக்கப்படாதது எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. He is always watching over you.
சங்கீதம் 145:20 போட்டுக்குது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்கர் யாவரையும் அழிப்பார். சோ கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறவர் மேல் கர்த்தர் எப்பவுமே கண்காணித்து இருக்கிறார். அது உறுதியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸ்லைடு 3-4 இருக்குது. ஓகே, அவர் உங்களை கண்காணிப்பது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். அது அனுபவிச்சு, அது வந்து நீங்க மெடிடேட் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அது மேல நீங்க தியானம் பண்ணாதான் புரியும். என்ன அப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல இருந்து என்னை காப்பாத்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில பின்னாடி பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆனா கர்த்தர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார்? கர்த்தர் வந்து தன்னுடைய தூதர்கள் மூலமா நம்மளை பாதுகாக்கிறார். இந்த தூதர்கள் வந்து அவங்களுக்கு உடம்பு கிடையாது, ஆவி. ஆனாலும் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், ஆவிக்குரிய நபர்கள். கர்த்தருக்கு சேவை செய்யறாங்க. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் அவங்களை கட்டளையிட்டு நம்மளை பாதுகாக்கிறார். சங்கீதம் 91:11 போட்டிருக்குது, உங்கள் வழிகளில் எல்லாம் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாஸ்டர் ஒரு மெசேஜ்ல சொல்லிட்டு இருந்தாரு, பீகார்ல ஒரு 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 குரூப் ஆஃப் நன்ஸ், கன்னியாஸ்திரிகள், அவங்க வந்து ஊழியத்துக்கு போனாங்க ஒரு கிராமத்துக்கு. போயிட்டு வரும்போது அவங்க அந்த பஸ் ஸ்டாப் வரும்போது லேட் ஆயிடுச்சு. அதனால அந்த கடைசி பஸ் போயிடுச்சு. ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு. அடுத்த பஸ் வந்து அடுத்த நாள் தான் வரும். ஸோ இந்த நேரத்திலே வந்து அவங்க திருப்பியும் அந்த கிராமத்துக்கு போக முடியாது, லைட் இருக்காது. அப்போ அவங்க அந்த அந்த ஸ்பாட்ல மாட்டிக்கினாங்க. வீட்டுக்கும் போக முடியாது, ஊழியம் செஞ்ச கிராமத்துக்கும் போக முடியாது. இது வந்து யார் இல்லாத ஒரு இடம். பஸ் சும்மா அங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஆளை ஏற்றி இல்லை இறக்கிட்டு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல சில சமூக விரோதி நபர்கள் வந்து அங்க இருந்தாங்க. அவங்க இந்த கன்னியாஸ்திரிகளை பார்த்து அவங்களுக்கு அதாவது ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிற இடத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கன்னியாஸ்திரிகள். அப்போ அவங்க ஜெபம் பண்ண 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 அது அப்படியே ஹோல் நைட் அவங்க ஜபத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நபர்கள் வந்து அவங்க கிட்டே வர முடியல. காலையில ஆகும் போதுதான் தெரியுது என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, ஏதோ ஒரு பவர் வந்து எங்களை தடுத்துச்சு, உங்க கிட்டே வர முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது, ஏராளமா இருக்குது. ஒரு பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்ததான் இது இன்னும் நம்மளுக்கு ஆழமா புரியும். ஸோ கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட நிறைய ஆபத்தான காரியங்களிலிருந்து அவருடைய தூதர்களை வச்சு நம்மளை காப்பாத்துகிறார். அதே நேரத்துல இந்த கர்த்தருடைய நன்மையும் இரக்கமும் இல்ல கிருபையும் இரக்கமும் நம்மளை பின்தொடரும் போது அதனுடைய அர்த்தம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தீமை நடக்காதுன்னு சொல்லிட்டு கிடையாது. அதுவும் புரிஞ்சுக்கணும். எனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று அதோடைய அர்த்தம் கிடையாது. ஏன்னாக்கா எனக்கு கெட்டது நடந்தாலும் தீமை நடந்தாலும் அதுல இருந்து ஒரு நன்மையை கொண்டு வர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதுதான் ரோமர் 8:28 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடம் அன்பாக இருக்கிறவர்களுக்கு நாம் எல்லாம் நன்மைக்குரியவர்களாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் உங்களுக்கு என்ன, அதாவது அங்க சாவு நடந்தாலும் சரி, உங்க பிசினஸ்ல லாஸ் நடந்தாலும் சரி, உங்களுக்கு காலேஜ்ல அட்மிஷன் நடக்கலனாலும் சரி, அது மூலமா ஒரு நன்மையை கொண்டு வர கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த தீபிகா வந்து சொல்லும் போது எனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதான் நினைச்சேன். காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால நிரம்பியது.
டொனேஷனும் இல்லை, சிபாரிசும் இல்லை, ஆனாலும் அட்மிஷன் கிடைச்சது. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ஆனா எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் செய்த ஒரு கர்த்தரை நாம் நம்புகிறோம். அவர் எப்பவுமே நல்லவர். இரண்டாவது காரியம், எதிர்காலத்தை பற்றி நான் பயப்படுவது தேவையில்லை, ஏனென்றால் கர்த்தரின் கிருபை என்னில் செயல்படுகிறது. கர்த்தரின் கிருபை, goodness and mercy shall follow me. அதாவது அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் என்னில் எப்படி செயல்படுகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏசாயா 60:10 போட்டிருக்குது, என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு மனம் இறங்கினேன். கர்த்தர் சொல்றார். நீங்க ரோமர் 6:23 வாசித்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபை வரம், நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையில நிறைய பாவங்கள் செய்யறோம். ரட்சிக்கப்பட்ட கூட நம்ம பாவத்துல விழுறோம் இல்ல? அப்போ ஒவ்வொரு முறை நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தர் தன்னுடைய கோபத்தினால் அவர் நம்மளை என்ன பண்றார்? சிட்சிக்கிறார். ஆனா நம்மளை தண்டிச்சிருந்தா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். சிட்சிக்கிறதுனால திருப்பி அவருடைய அன்பால அவர் நம்மளை ஏற்றுக்கொள்றார். ஸோ இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். கிருபைனா அந்த ரெண்டு வார்த்தைக்கு நான் வரேன், தியானமா கேளுங்க, கவனமா கேளுங்க. அந்த கிருபை, இரக்கம். இரக்கம் என்ற வார்த்தை நம்ம பழைய டிரான்ஸ்லேஷன்ல கிடையாது. அதனால்தான் நான் அந்த புது டிரான்ஸ்லேஷன் வாசித்து அங்கிருந்து கொண்டு வரேன். ஸோ காட்ஸ் குட்னஸ் அண்ட் கிரேஸ் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் சொல்லும் போது ஆங்கிலத்துல அதோடைய அர்த்தம் ஒண்ணுதான். அது என்னன்னா, கிருபை என்பது கர்த்தர் எனக்கு தகுதியற்றதை கொடுப்பது. அது என்ன? மன்னிப்புக்கு நான் தகுதி கிடையாது, ஆனா என்ன மன்னிக்கிறார். நித்திய ஜீவனுக்கு நான் தகுதி கிடையாது, ஆனா என்ன நித்திய ஜீவன் அளிக்கிறார். அதுதான் கிருபை. அப்போ இரக்கம் என்ன? இரக்கம் இரக்கம் என்பது கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பது. நான் பாவம் செய்யும் போது அவர் என்னை தண்டிக்கணும், ஆனா என்ன தண்டிக்கல, அவர் சிச்சித்தார், அவ்வளவுதான். ஏன்னா அவர் தண்டிச்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன் இல்ல? பாவத்தின் சம்பளம் மரணம், சிட்சிப்பில்லை. சோ இரக்கம் என்பது கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பது. நான் செய்யும் தீமைகளுக்கு, பாவங்களுக்கும் கர்த்தர் எனக்கு நியாயமாக நடந்து கொண்டால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் தண்டனைக்கு தகுதி உள்ளவன், பாவம் செய்தனால நான் தண்டனைக்கு தகுதி உள்ளவன். ஆனால் அவருடைய இரக்கத்தினால அவர் என்னை தண்டிக்கவில்லை. அதுதான் இரக்கம். ஸோ அங்க அந்த ரெண்டு வார்த்தை ஆக்சுவலா நன்மையும் இரக்கமும், இல்ல கிருபையும் இரக்கமும் அப்படிதான் வரணும். ஸோ இரக்கம் என்பது நாம் தகுதியானதை பெறுவதல்ல. பொதுவாக அது தண்டனைன்னு சொல்லி அப்படி அந்த மீனிங்ல தான் வரும். அதே சமயம் கிருபை என்பது நான் தகுதியற்றதை பெறுவது. பொதுவாக அது ஆசீர்வாதம்னு சொல்லுவோம். மன்னிப்பு ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் ஆசீர்வாதம். ஓகே, ஸோ அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ கர்த்தர் நல்லவர் என்பதனால நாம் இன்னும் உயிரோட இருக்கிறோம். சங்கீதம் 103:5 போட்டுக்குது, தேவன் நமக்கு மிகுதியான நல்ல பொருட்களை தருகிறார். மிகுதியான, ஓகே, plentiful. If he gives me all the good things in life ன்னு சொல்லி போட்டிருக்குது இங்கிலீஷ்ல. கர்த்தர் அவருடைய இரக்கத்தினால
நம்மளை வந்து இன்னும் இந்த உயிரோட இந்த உலகத்துல வச்சிருக்கிற நாம் வந்து குறை உள்ளவர்கள். நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள். எத்தனை முறை நம்ம வந்து இங்க ராபோஜனம் எடுக்கும் போது எத்தனை முறை வந்து மன்னிப்பு கேட்கிறோம். என்னென்ன பாவங்கள் நம்ம செய்யறோம். நம்ம அதாவது ஒரு ஒரு ஆக்ஷன்ல நம்ம அது செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பாவம் மனசுல கூட பாவம் செய்ய முடியும், வாயில பாவம் செய்ய முடியும், பேசுற வார்த்தைகள், நம்ம யோசனை பண்ற சிந்தனைகள், அது மூலமா கூட நம்ம பாவம் செய்ய முடியும். ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருவேளை வார்த்தை வந்து இப்படி இருந்திருந்தா, கர்த்தரின் நீதி என் வாழ்நாள் முழுவதும் என்னை பின்தொடரும், அப்படி இருந்திருந்தா எப்படி ஆயிருக்கும்? நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நீதி, காட்ஸ் ஜஸ்டிஸ் வில் ஃபாலோ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படி இருந்திருந்தா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். சில குற்றவாளி பார்த்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு பல ஆயுள் தண்டனை கிடைக்கும். ஆயுள் தண்டனைன்னா என்ன? வாழ்நாள் ஃபுல்லா அவங்க ஜெயில போறாங்க. பல ஆயுள் தண்டனைனா புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப நம்ம பாவம் செய்யும் போது எவ்வளவு பாவங்கள் செய்யறோம், அந்த எல்லா பாவங்களுக்கு அது நீதி விசாரிக்கும் போது கர்த்தர் எப்படி நம்மளை தண்டிக்கணும் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை ஆயுள் தண்டனை நமக்கு கிடைக்கணும், தாங்க முடியுமா? சோ கர்த்தரின் நீதி என் வாழ்நாள் முழுவதும் என்னை பின்தொடரும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். கர்த்தர் தனது நீதியுடன் நம்மை பின்தொடரவில்லை, அவர் தனது கருணையுடன் நம்மை பின்தொடர்கிறார். நீங்க சங்கீதம் 103:2-11 வாசித்தீங்கன்னா, நீங்க வாசிக்க வேணாம், நான் அதோடைய சாராம்சம் மட்டும் உங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அவர் செய்த சகல உபகாரங்கள், அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறார், அழிவிலிருந்து மீட்டுக்கொண்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டுகிறார், நன்மையால் திருப்தி ஆக்குகிறார், என் வயது பால வயது ஆக்குகிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் செய்கிறார், தமது வழிகளை தெரியப்படுத்துகிறார், உறக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவர், அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார், வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற தூரத்தின் அளவுக்கு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் கிருபையும் பெரிதாயிருக்கிறது. இதெல்லாம் அவருடைய இரக்கம். ஓகே, சோ அந்த வசனம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில அது செயல்படுது. நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை பின்தொடருது அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும். ஆனா ஒரு காரியம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, God never gets tired of forgiving us. கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறதுக்கு ஒருபோதும் சோர்வடையறதில்ல, அவருக்கு சலிப்பும் வராது, அவருக்கு விரக்தியும் அடைய மாட்டார். எத்தனை முறை போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கிறோமோ அத்தனை முறை நம்மளை மன்னிக்கிறார். அதனால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம வந்து வெட்கப்படக்கூடாது. We should not feel embarrassed. ஏன்னா இங்க ஒரு முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது ஒரு சத்தியமா அத சபைக்குள்ள கொண்டு வந்து டீச்சிங் பண்றாங்க. என்னன்னா, நீ என்ன பாவம்னா செய், கர்த்தர் உன்னை மன்னிச்சிடுவாரு. அது உண்மைதான். ஆனா ஜென்னுவின் ரிப்பென்டன்ஸ், அது உண்மையான மனம் திரும்புதல் அவரால் உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது. அவர் தெரியும் நம்ம வந்து நடிக்கிறோமா, உண்மையாகவே நம்ம வந்து அந்த குற்ற உணர்ச்சி பாவ உணர்ச்சியோட இருக்கிறோமா, பாவம் செஞ்ச பிறகு அந்த பாவ உணர்ச்சி குற்ற உணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து திருப்பி போய் மன்னிப்பு கேட்க முடியும்.
அப்போ அது உண்மையாகவே இருக்குதா இல்ல அது நம்ம வேஷம் போட்டு நம்ம நடிக்கிறோமான்னு சொல்லிட்டு கர்த்தரால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம வேஷம் போட்டு நடிக்கிறோம்னாக்கா அவர் மன்னிக்க மாட்டாரு. உண்மையாகவே மனம் திரும்பி அவர்கிட்ட வரும்போது மன்னிப்பார். இது வந்து ஒரு ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேர் தவறாக பயன்படுத்துறாங்க. கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தை தவறா புரிஞ்சு அதோடைய அன்டியூ அட்வான்டேஜ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நம்ம வாரம் ஃபுல்லா பாவம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ராபோஜனம் எடுத்தா நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது. இல்ல, நீ ஒரே பாவம் திரும்பி திரும்பி செஞ்சா கூட நீ மனம் திரும்பி அவர்கிட்ட வரும்போது அவர் மன்னிப்பாரு. ஆனா நீ உன்னுடைய மனம் திரும்புதல் வந்து அது உண்மையாகவே இருக்கணும், நேர்மையாகவே இருக்கணும். அது நடிப்பா இருக்கக்கூடாது. ஓகே, சோ அதே போல் அவர் நம்மிடம் இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். அவர் இரக்கத்தை காட்டும் போது இரக்கத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். மத்தேயு 9:13 இருக்குது, பலியே அல்ல, அதாவது பலி வேண்டாம், இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். மத்தேயு 9:13. ஸோ இரக்கம் அவர் நம்ம மேல காட்டும் போது இரக்கத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நீங்க நான் போன தொடர் இல்லைன்னா அதுக்கு முந்தின தொடர்ல சொன்னேன், ஆடு மாடு அதை வந்து மெய்ப்பன் குண்டு செல்லும் போது அவன் என்ன பண்ணுவான்னா, மெய்ப்பன் வந்து பின்னாடி இருக்கும், ஆடு மாடு வந்து முன்னாடி இருக்கும். ஆனா இந்த ஆடு வந்து வெள்ளை ஆடு. ஓகே, நம்ம பேசுற வந்து அந்த ஆட்டு மந்தை பத்தி பேசுறது அது செம்மறி ஆடு. செம்மறி ஆட்டை வந்து மெய்ப்பன் என்ன பண்ணுவான், எப்படி வழி நடத்துவானா, அவன் முன்னாடி இருப்பான், ஆடு பின்னாடி இருக்கும். ஓகே, ஸோ செம்மறி ஆட்டை வழி நடத்தும் போது மெய்ப்பன் முன்னாடி இருப்பாரு, ஆடு பின்னாடி இருக்கும். அந்த ஆட்டுக்கு பின்னாடி 2 நாய் இருக்கும். அது போட்டிங்களா, அந்த ஸ்லைடு இருக்குது, ஸ்லைடு 13 நினைக்கிறேன். 2 நாய் இருக்கும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஷீப் டாக். அந்த நாய் எதனால பின்னாடி இருக்குனாக்கா, அந்த ஆட்டை வந்து லெஃப்ட் ரைட்டு யூ டர்னு அது அலோவ் பண்ணாது. அது துரத்தி அது கரெக்டா அந்த 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 ஆடு வந்து அந்த மெய்ப்பன் பின்னாடி போற அளவுக்கு அந்த 2 நாய் பாதுகாக்கும். அந்த 2 நாய் போல இந்த கிருபையும் இரக்கமும் நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை பாதுகாக்கும். ஓகே, so just wanted to bring that உங்க மைண்ட்ல அது நிக்கும்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன குழந்தை இருக்கிறானா அவன் என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் அசிங்கத்தை பண்ணிடுவான். சாமான் எல்லாம் தூக்கி, அவனுடைய விளையாட்டு சாமான், வீட்டுல இருக்க செருப்பு கிருப்பு எல்லாம், என் பேர குழந்தை அப்படிதான் பண்ணிட்டு இருக்குது. இப்போ அவங்க எப்ப போன் பண்ணாலும் அவங்க வீடு ஃபுல்லா சாமான் இருக்கும். அதை ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது, அதை கிளீன் பண்றது அம்மா அப்பா கிளீன் பண்ணுவாங்க. எல்லாம் கிளீன் பண்ணி வச்ச பிறகு திருப்பி வந்து கழிச்சு விட்டு போவோம். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன் செல்லும் போது நம்மளுடைய லூஸ் ஸ்டாக்னால, நம்மளுடைய முட்டாள்தனமான முடிவுகளினால நிறைய அசிங்கத்தை நம்ம விட்டுட்டு வரோம். அதெல்லாம் கிளீன் பண்றது கர்த்தர். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அதெல்லாம் கிளீன் பண்ணி நம்மளுடைய ரெப்புடேஷனை பாதுகாக்கிற இல்ல. ஸோ அதனாலதான் அந்த வசனம் வந்து அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்கா பிராக்டிக்கலா இருக்குது. அவருடைய கிருபையும் இரக்கமும் என்னை பின்தொடரும். அப்ப அவருடைய கிருபையும் இரக்கமும் என்னை பின்தொடரும் போது எனக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. 3வது, I don't need to fear the future because God's glory is waiting for me. எதிர்காலத்தை பற்றி நான் பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் கர்த்தரின் மகிமை எனக்காக காத்திருக்கிறது. அந்த வசனத்தின் கண்டினியூஷன் பாத்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அந்த வசனத்தின் கண்டினியூஷன். ஓகே, ஸோ
அந்த அந்த நீடித்த நாட்கள் அவருடைய வீட்டில காத்திருக்கிறதுக்கு கர்த்தரும் காத்துட்டு இருக்கிறார், நம்ம எப்போ வருவோம். So God's glory is waiting for us, for me. ஏன்னா கர்த்தர் வந்து இந்த சிறப்பானதை எப்பவுமே கடைசியாக வச்சிருப்பாரு. அது வந்து நம்ம 12வது தொடர்ல பார்க்க போறோம், அடுத்த தொடர்ல. அதுடைய அர்த்தம் அந்த 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 6வது வசனம் 2வது பாகத்தின் அர்த்தம் என்னன்னா, இனி மரணம் இல்லை. கர்த்தருடைய வீட்டுல நான் போய் இருப்பேன்னா இனி மரணம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் மரணத்தின் பயம் இருக்குது. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மரணத்தின் பயத்திலிருந்தும் அவர் பாதுகாக்கிறார். ஏன்னா பரலோகம் வந்து கர்த்தருடைய மகிமையின் வீடு. அங்கதான் நம்ம வந்து கர்த்தருடைய மகிமையை முழுமையா பார்க்க முடியும். ஆனாலும் கர்த்தர் அவருடைய மகிமையை கொஞ்சம் கொஞ்சமா அங்க 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 நம்மளுக்கு இந்த உலகத்திலே காட்டுறாரு, இந்த வாழ்க்கையில இந்த உலகத்திலே காட்டுறாரு. எப்படின்னா, நம்ம வந்து ஸ்லைடு 15 சூரியன், சந்திரன், கிரகங்கள், அப்புறம் இயற்கை, இதெல்லாம் பார்க்கும்போது அதுல கர்த்தருடைய மகிமை நம்மளால பார்க்க முடியுது. கர்த்தர் நம்மளை உருவாக்கும் போது தன்னுடைய சாயல்ல உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு ஜெனசிஸ் 1 ஆதியாகமம் 1:27 போட்டிருக்குது. கர்த்தருடைய சாயல்ல நம்மளை உருவாக்குனாங்க. கர்த்தருடைய சாயல்ல அவருடைய மகிமை இருக்குது. அந்த மகிமை கொஞ்சம் நமக்குள்ள போட்டுதான் நம்மளை உருவாக்குனாரு, நம்ம அவர் மாதிரி. இந்த பாவ நடுவுல வந்ததுனால்தான் அதெல்லாம் எழுந்துட்டோம் நம்ம. ஏசாயா 63:15 போட்டிருக்குது, தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். அப்படின்னா என்ன? பரலோகத்தில் கர்த்தர் வசிக்கிறாரு, அங்கேதான் அவருடைய மகிமை முழுமையா இருக்கு. இது ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், என்ன சொல்லுவாங்க அதை, அப்போஸ்தலர் 7:55 ஸ்தேபானை கல்லு தூக்கி அடிக்கும் போது, அவரை சாகடிக்கும் போது, ஸ்தேபான் வானத்தை அண்ணாந்து பார்த்தான், அவன் தேவனுடைய மகிமையை கண்டான். கர்த்தருடைய மகிமை வந்து இட்ஸ் எ ரியாலிட்டி, அது உண்மை, அது இருக்குது. ஓகே, 1 கொரிந்தியர் 2:9 இருக்குது, தேவன் தம்மேல் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு ஆயத்தம் செய்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதுவரைக்கும் நம்ம வந்து அதை முழுமையா அதை நம்ம பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, நம்மளால அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. இது வரைக்கும் மனுஷனுக்கு வந்து 3 டைமென்ஷன் தான் தெரியுது இல்ல, 3 டைமென்ஷன். இப்போ நான் அன்னைக்கு போயிட்டு பல் டாக்டர் கிட்ட போனேன், எக்ஸ்ரே எடுத்தாங்க. அப்புறம் ஐசக் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்தாங்க. இப்போ ஐசக் வந்து கனடால அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றான், டென்டல் சாஃப்ட்வேர். அவன் என்ன சொன்னா, உன்னுடைய எக்ஸ்ரே எனக்கு அனுப்பிச்சிட்டேன்னா நான் உனக்கு 3 டைமென்ஷனல் ஸ்கேன் ரிப்போர்ட் நான் உனக்கு அனுப்புவேன். ஏன்னா எக்ஸ்ரே வந்து 2 டைமென்ஷன். ஆனா கர்த்தருடைய பார்வை வந்து இந்த 2D 3Dக்கு மேல இருக்கு, மல்டி டைமென்ஷனல். அதனால்தான் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியல அவர் சொல்றது. எனக்கு அது 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 யோசிக்கும் போதே நான் அப்படியே பிரமித்து போயிட்டேன். இவ்வளோ டைமென்ஷன்ஸ்ல கர்த்தர் பார்க்கிறாரு. அது நம்மளால கொஞ்சம் கூட புரிய முடியாது, அங்க போனாதான் தெரியும். ஓகே, ரோமர் 9:23 அது வந்து உங்க அந்த பழைய டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நான் எடுக்கல, ஏன்னா எனக்கு அதுல விளங்கல. இது வந்து வேற டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எடுத்தேன். கேளுங்க எப்படி இருக்குதுன்னா, அவரது இரக்கத்திற்கு உறுதியான களங்கள் மாற்றி பெற வேண்டும் என்று முன்னேற்பாடு செய்திருந்தார். அந்த அவருடைய களங்கள்னா பாத்திரங்கள், நம்ம தான் அந்த பாத்திரங்கள். ஸோ மாட்சினா மகிமை. அந்த மகிமை வந்து நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவரு முன்னேற்பாடு செய்தார். அதுதான் முக்கியம்.
அவர் ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணிட்டாரு. அவருடைய மகிமை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அக்களங்களை பொறுத்தவரை அவர் தமது அளவற்ற மாட்சியை வெளிப்படுத்த விரும்பினார். அந்த அளவற்ற மாட்சி, அளவற்ற மகிமை வந்து கர்த்தர் நம்ம கிட்ட வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலம், இயேசு கிறிஸ்துவின் மூலம், பரிசுத்த ஆவியின் மூலம். ஆனா அந்த அந்த மகிமை வந்து அவர் நம்ம கூட ஷேர் பண்ணுவார் அங்க போன பிறகு. சோ இவ்வளோ காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு அவருடைய கிருபையும் இரக்கத்தினால கொடுக்கிறாரு. இப்போ கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நம்மை கண்காணித்து நம்மில் செயல்பட்டு நமக்காக காத்திருந்து இது நமது எதிர்கால கனவுகளுடன் தொடர்புடையது. இதை புரிந்து கொண்டால் எதிர்காலத்தை பற்றி நாம் பயப்பட மாட்டோம். அப்போ என் வாழ்க்கையில் கர்த்தரின் கிருபையும் இரக்கமும் அறிந்து கொண்டு நான் எப்படி பயம் இல்லாமல் முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும், அது ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு அண்டர்ல ஒரு 3-4 காரியம் நம்ம முன்னாடி வைக்க விரும்புறேன். இது வந்து போன தொடர் நம்ம பார்த்தோம்ல, அதோட கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும். ஆனா வசனம் அப்படிதான் இருக்குது, ஒரே வசனம் தான், மாற்ற முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தரின் நன்மைக்கான எனது முதல் பதில் நன்றி உணர்வு. முதல் பதில் வந்து நன்றி. கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை, இரக்கம், அதுக்கு நான் என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா நன்றி உணர்வு. அது இருக்குதா? சங்கீதம் 118:29 சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோசித்து பாருங்க, என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்போ நம்மளுடைய நன்றி எப்படி இருக்கணும்? என்றும் உள்ளது, எப்பவுமே இருக்கணும் நம்மளுடைய நன்றி. அப்படி இருக்குதா? யோசித்து பாருங்க, எத்தனை முறை நம்ம கர்த்தர் மேல கோச்சிக்கிறோம், நம்ம கர்த்தரை வந்து லைட்டா எடுத்துக்கிறோம், நம்ம கர்த்தரை இக்னோர் பண்றோம், நம்ம கர்த்தரை வந்து நம்மளுடைய முதுகை காட்டுறோம். நன்றி எங்க போகுது? ஏன்னா போன தொடர்ல கூட நான் சொன்னேன், ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். உங்கள் கடந்த காலம் வாழ்க்கையை நினைத்து நன்றி மனப்பான்மையோடு வாழுங்கள். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை எந்தெந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி, எப்படி எப்படி வழிகளில உங்களை நடத்தி, எப்படிப்பட்ட ஆளா உங்களை உருவாக்கி இருக்கிறாரோ அதெல்லாம் நினைத்து அவரை நன்றி சொல்லுங்க. ஏன்னாக்கா இந்த சயின்ஸ் என்ன சொல்லுவாங்க, சயின்டிபிக் ரிசர்ச், அறிவியல் ஆராய்ச்சி படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர்ஸ் நிறைய பேர் அதை ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நன்றி உணர்வு என்பது அனைத்து மனித உணர்வுகளிலும் ஆரோக்கியமானது. அந்த ஸ்லைடு 23 போடுங்களேன். நன்றி உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ், அது கூட போன தொடர்ல நான் சொன்னேன், நான் என்னென்ன ஹார்மோன்ஸ் பேர் எல்லாம் சொன்னேன். நிறைய சுரக்கும் உங்க பிரெயின்ல இருந்து. சுரக்கும் போது அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நன்றி உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க ஆரோக்கியமாவும் இருப்பீங்க. சந்தோஷம், ஆரோக்கியம், அதுதானே வேணும் இந்த உலகத்துல வாழும்போது. சந்தோஷம், ஆரோக்கியம். சந்தோஷம்னா அதுலயே சமாதானமும் வருது. ஸோ அது எல்லாமே இதுல தான் அடங்கி இருக்குது, இந்த நன்றி உணர்வு. ஸோ கிரேட்ஃபுல் பீப்புள் டென்ட் டு பி மோர் சக்சஸ்ஃபுல். நன்றி உள்ளவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த நன்றி இருக்கிறதுனால இங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை யாருமே உங்களை வந்து சோர்வு அடைய முடியாது. யாரால உங்களை சோர்வடைய முடியாது. நீங்க வந்து டயர்ட் சொல்ல நானு, நீங்க சேடே ஆக மாட்டீங்க, துக்கமே ஆக மாட்டீங்க. என்ன நடந்தாலும் உங்களுடைய சந்தோஷம் அப்படியே இன்டாக்டா இருக்கும். ஏன்னா உங்களுடைய கண்கள் வந்து உங்க மேல இல்ல, கர்த்தர் மேல இருக்குது. உங்களுடைய கவனம் உங்க மேல இல்ல, கர்த்தர் மேல இருக்குது. அது இல்லாம
இந்த எல்லா பயங்களுக்கு இந்த நன்றி உணர்வு ஒரு மருந்தான். இட்ஸ் an antidote. Gratitude is an antidote to all your fears. இதுவும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முக்கியமான பார்த்தீங்க, ஸ்லைட் 24 போடுங்க. 24 இது அதுக்கு அடுத்தது மிஸ் பண்ணிட்ட போல. ஓகே, ஒரு முக்கியமான 5 பயங்கள் இருக்குது நமக்குள்ள, எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கும். அந்த 5 பயங்களை மீறி இன்னொரு 500 பயங்கள் இருக்குது. ஸோ பயம் வந்து அதோடைய ஆதிக்கம் பயங்கரமா இருக்குது மனுஷன் மேல. இந்த எல்லா பயங்களிலிருந்து நம்மளை காப்பாற்ற இந்த மருந்து கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. என்னது? நன்றி உணர்வு. நீங்க டெய்லி காலையில எழுந்திருக்கும் போது ஒரு 10-20 காரியங்களை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலைங்களை தொடங்குங்கள. ஏன்னா நீங்க அந்த நன்றி சொல்லும் போதே உங்களுக்குள்ள அந்த 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 திரவியங்கள் சுரக்கும் உங்க பிரெயின்ல இருந்து. அப்போ அந்த நாள் ஃபுல்லா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அந்த நாள் ஃபுல்லா நீங்க என்ன செஞ்சாலும் டயர்டா ஆக மாட்டீங்க. அந்த நாள் ஃபுல்லா வந்து நீங்க நிறைய வெற்றிகள் கூட பார்ப்பீங்க வாழ்க்கையில. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அருமையான சிந்தனை. ஏன்னாக்கா இந்த பயம், திகில், கவலை இது எல்லாமே எப்படி வருது? நமக்கு நம்ம கவனம் வந்து நம்ம மேல இருக்கும்போது இந்த பயம் வரும். நம்ம கவனம் வந்து கர்த்தர் மேல இருக்கும்போது நன்றி வரும், பயம் போயிடும். ஓகே, எபிரேயர் அது தேவையில்லை, அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன், நீங்க அப்புறமா பாருங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இது ஆக்சுவலி என்கிட்ட இங்க ஒரு பிபிடி இருக்குது, அதை நான் சர்ச் கூட ஷேர் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த பிபிடி தேவைப்பட்டா நீங்க உங்க ஃபோன் நம்பர், உங்க வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுங்க, நாங்க அந்த பிபிடி உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஓகே, 2வது ரெஸ்பான்ஸ், என்னுடைய 2வது பதில் கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்துக்கு என்னுடைய 2வது பதில் என்னன்னா தாராள மனசு. அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் போன தொடர்ல. ஆனா இந்த தொடர்ல திருப்பி அதனால தான் நான் சொன்னேன் அது ஓவர்லேப் ஆகும்னு சொல்லிட்டு. கர்த்தரின் நன்மைக்கான எனது 2வது பதில் வந்து தாராள மனசு. இங்கே கூட என்ன சொன்னீங்க? சயின்டிபிக் ரிசர்ச், அறிவியல் ஆராய்ச்சிப்படி அவங்க என்ன உறுதி பண்ணி இருக்கிறாங்கன்னா, நீங்க தாராள மனசு இருக்கும் போது அதுவும் உங்க பயத்துக்கு ஒரு மருந்தா இருக்கு. Generosity is an antidote to fear. ஏனென்றால் கொடுப்பதில் நாம் பெறுகிறோம். இது பிரான்சிஸ் ஆஃப் அசிசி சொல்லுகிறாரு. அந்த ஸ்லைட் போடுங்களேன், 26 நினைக்கிறேன். அதுதான் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி சொல்லுகிறாரு, கொடுப்பதில் நாம் பெறுகிறோம். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு நிறைய உதாரணம் நான் லாஸ்ட் டைம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே போல டாரத்தி டே சொல்றாங்க, வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களுடன், நல்லா கேளுங்க, வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களுடன் செய்ய வேண்டும் சிறந்த விஷயம் அவற்றை விட்டு கொடுப்பது. இங்க இருக்கு பாருங்க, இது the best thing to do with the best things in life is to give them away. நீ கொடுக்க கொடுக்க உனக்கு வந்துகிட்டே இருக்கும். நீ கொடுக்க கொடுக்க உனக்கு உள்ள அவ்வளோ ஒரு அடக்க முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா உன்னால 10 பேருக்கு சமாதானம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. கொடு, வலிக்கிற வரைக்கும் கொடு. கொடுக்குறவங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்குது கொஞ்சம் கேளுங்களேன். சங்கீதம் 112 5-9 நான் வாசிக்கிறேன். இறங்கி கடன் கொடுத்து தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி நடத்துகிற மனிதன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத இருப்பான். நீதிமான் என்றென்றும் புகழுள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்பட மாட்டான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும்.
அவனுடைய இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன்னுடைய எதிரிகளில் சரிக்கட்டுதலை காணும் வரை பயப்படாமல் இருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமைக்காக நிறுத்தப்படும். துன்மார்கன் அதை கண்டு மனசோர்வாகி தன்னுடைய பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்களுடைய ஆசை அழியும். அப்ப கொடுக்கிறவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கு, இவ்வளோ சமாதானம், இவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ ஒரு முழுமையான வாழ்க்கை அவன் வாழ்றான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டெய்லி ஒரு பழக்கமா நீங்க மாத்திக்கங்க உங்க வாழ்க்கையில. என்னது? காலையில எழுந்த உடனே நன்றி சொல்லுங்க. என்னத்துக்கு நன்றி சொல்லணும்? மெட்டீரியல் திங்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ரிலேஷனல் பிளெஸிங். நான் இது பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த செய்தி நான் கேட்கறதுக்கு முன்னாடியே ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே நான் அதை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனா நான் டெய்லி செய்யல, அதனால அதோடைய விளைவும் அனுபவிச்சிருக்கிறேன். நான் எப்போ செய்வேன்னா முக்கியமா என்னுடைய பர்த்டே வரும்போது நான் அதை நினைச்சு செய்வேன். எனக்கு கொடுத்த அம்மா அப்பா, எனக்கு கொடுத்த என் கூட பிறந்தவங்க, எனக்கு கொடுத்த சண்டே ஸ்கூல் டீச்சர், என்னுடைய டீச்சர்ஸ், ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ், அவங்களுக்காக எல்லாம் நன்றி சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பொருள் ரீதியாக கர்த்தர் என்னென்ன கொடுத்துக்கிறேன் அதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லுவேன். எனக்கு ஆன்மீக ரீதியாக ஆவிக்குரிய என்னென்ன வரங்கள் கொடுத்துக்கிறேன் அதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லுவேன். அப்படி நீங்க நன்றி சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய அந்த நாள் ஒரு சந்தோஷத்தோட நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நீங்க யார் யாரை பாக்குறீங்களோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே நீங்க பங்கு கொள்வீங்க. ஓகே, மூணாவது காரியம், the last response, third response that I have towards God's graciousness is to be gracious to others. கர்த்தரின் நன்மைக்கான எனது மூன்றாம் பதில் மற்றவர்களுக்கு கருணை காட்டுவது. கர்த்தர் எனக்கு இரக்கத்தை காட்டினாருல்ல, கர்த்தர் எனக்கு கிருபை காட்டினாருல்ல, எதுக்காக? அப்ப நான் அது மற்றவங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு, அப்போ அது மூலமா என்ன ஆகும்? அது மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார். அப்போ நான் அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையும் நான் மற்றவர்களுக்கு காட்டலைன்னா அது நான் ஒரு டெர்மினல் பாயிண்ட் ஆயிடும், முடிவு. அதாவது இந்த சென்னை சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயின் அங்கே நின்றுடும். அந்த மாதிரி எல்லா ஆசீர்வாதங்கள் உங்ககிட்ட நிற்கக்கூடாது. சென்னை சென்ட்ரல் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போகணும், உங்க மூலமா மற்றவர்களுக்கு போகணும். ஸோ அந்த கிருபையும் அந்த இரக்கமும் என்கிட்ட வரும்போது நான் அதை பாஸ் பண்ணி விடணும். ஸோ கிருபைன்னு சொல்லும் போது அது என்ன? அது அன்புக்கு இன்னொரு வார்த்தை. கிரேசியஸ் இஸ் another word for love. எபேசியர் 4:32 இருக்குது, ஒருவருக்கு ஒருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்போ எத்தனை முறை கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார், நம்ம என்னென்ன பாவம் செய்யற எத்தனை முறை மன்னிக்கிறார். அப்போ நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறோம் கர்த்தர்கிட்ட, இல்ல? ஒரு பெரிய பொறுப்பு அது. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள அந்த சமாதானம் இன்னும் அதிகமா கிடைக்கும். 1 யோவான் 4:18 போட்டுக்குது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை வெளியே தள்ளும். பூரண அன்பு என்ன பண்ணும்? பயத்தை வெளியே தள்ளும். அப்படின்னா என்ன? நீங்க கர்த்தருடைய அன்பை உங்களுடைய நுழைவாயில் வழியா நீங்க உள்ள நுழைக்கிறீங்கன்னா, அதை ஏற்றுக்கிறீங்கன்னா, உங்க பயம் பின்னாடி வழியா போயிடும். அதான் அன்பு பயத்தை வெளியே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. ஸோ பயத்துக்கு அன்புக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ நீ பயப்படும் போது அங்க அன்பு கிடையாது, நீ அன்பு செலுத்தும் போது அங்க பயம் கிடையாது. ஏன்னா கர்த்தர்கிட்ட நம்ம பயப்படுறது இல்லை. அதாவது அந்த பயம், இன்னொரு பயம் இருக்குது, அது வேற. கர்த்தர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவரை நம்ம தொழுது கொள்ளணும், அந்த பயம் வேற. இந்த பயம் வேற.
நீங்க ஒவ்வொரு முறை இங்க வந்து ராபோஜனம் எடுக்கும்போது கர்த்தர் மேல இருக்கிற அந்த அந்த அதாவது பாவம் செய்யும் போது தண்டிப்பார் என்ற பயம் இங்க வந்து அவர் நமக்காக காட்டின அன்புக்கு நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி அந்த உங்களுடைய உறவை வந்து உறுதிப்படுத்துறீங்க ராபோஜனம் எடுக்கும்போது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயம் வந்து எப்பவுமே ஃபோக்கஸ், தன்னுடைய கவனம் வந்து என் மேல இருக்குது. என் வீடு, என் வாழ்க்கை, என் சொத்து, என்னுடைய எதிர்காலம் அப்படி இருக்கும்போது தான் நான் பயப்படுவேன். ஆனா என்னுடைய கவனம் கர்த்தர் மேல இருக்கும்போது நான் பயப்பட தேவையில்லை, எதுக்குமே பயப்பட மாட்டேன். நேற்று பாருங்க, ஒரிசால நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க, ரத்த காயமா அடிச்சிருக்காங்க, எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நேற்று என்ன சனிக்கிழமை, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருக்கணும், ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க காயத்தோட. போட்டோஸ் கூட இருக்குது, நான் என் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணேன். நான் அவ்வளோ அடி வாங்கலும் அவங்க பயப்படல. நார்த் கொரியால, ஆப்பிரிக்கால நேற்று ஒரு செய்தி கேட்டேன். ஈரான்ல இந்த இந்த ரெவல்யூஷன், இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வரும்போது வெறும் 50,000 கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்க. இன்னைக்கு 3 மில்லியன் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆனா அங்க கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு தண்டனை, பயங்கரமான தண்டனை. குடும்பத்திலேருந்து உன்னை பிரிச்சிருவாங்க, உன்னை சித்திரவாதம் பண்ணி உன்னை சாவடிப்பாங்க. உன்னை பார்த்து வேற இன்னொருத்தன் வந்து கிறிஸ்தவனா மாறக்கூடாதுன்னு சொல்லி பயப்படணும்னு சொல்லிட்டு அவங்க உன்னை என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஆனாலும் அங்க அவ்வளவு கிறிஸ்தவர்கள் வளர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய அன்பு அப்படி. ஒன்ஸ் அந்த அன்பு அவங்க அனுபவிச்சுட்டா உயிர் போனாலும் பரவாயில்ல, இவர் மேலதான் நான் அன்பு செலுத்துவேன்னு சொல்லிட்டு வந்துவேன். அதனால்தான் அன்புல பயம் இல்லை. கர்த்தர் மேல என்னுடைய கவனம் இருக்கும் போது நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஏனென்றால் அவருடைய கிருபையும் இரக்கமும் என்னை பின்தொடரும், என் வாழ்நாள் முழுவதும் என்னை பின்தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.